சரியா? ஸோ அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? குகையில தான் வாழ்ந்தாங்க. ஸோ நாகரிகம் அடையாத மனிதர்கள் தான் குகையில வாழ்ந்தாங்க. வேட்டை ஆடிதான் உணவு சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாயை வேட்டைக்கு பயன்படுத்தினாங்க. ஸோ மனிதன் முதல்ல பழக்கப்படுத்தின ஒரு விலங்கு கேள்வி கேட்கலாம், நாய் தான். முதல்ல நாய் தான் மனிதனை என்ன பண்ணுச்சுன்னா, மனிதனிடத்துல ஒரு உறவு, எந்த ஒரு விலங்கை முதல்ல அவன் டொமஸ்டிகேட் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக். அது ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இந்த வரலாறு எப்படி எழுதுறோம்? நம்ம கனவுல வருது, கதையா வருது, அதை அப்படியே எழுதுறோம் அப்படின்னு நம்ம எழுதிட முடியாது. ஸோ வரலாறு எழுதுறதுக்குண்டு ஒரு சில ஆதாரங்கள் வேணும். அதுல 2 விதமான ஆதாரங்கள் இருக்கு. ஒண்ணு இலக்கிய ஆதாரங்கள், இன்னொன்னு தொல்பொருள் ஆதாரங்கள். இலக்கிய ஆதாரங்கள் எழுத்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும், அப்படித்தானே? ஸோ இலக்கிய ஆதாரங்களுக்கு முன்னாடியே தொல்பொருள் ஆதாரங்கள், எழுத்து கண்டுபிடிச்சு இலக்கியம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மனிதன் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ முன்னாடி உள்ளது ஒரு 5000 5000 வருடத்துக்கு முன்னாடி உள்ள காரியங்கள்லாம் பார்க்கும்போது இலக்கிய ஆதாரங்களை விட தொல்பொருள் ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஆதி மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுது. அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது தொல்திறன்ல பொம்மைகள், பானைகள், அணிகலன், கருவிகள், இல்லையா? வேட்டையாடக்கு பயன்படுத்தின கருவிகள், இதெல்லாம் தொல்திறன் பொருட்கள்ல வருது. அப்புறம் கல்வெட்டுகள், இது கூட நமக்கு பிற்காலத்தில் எழுத்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்ததுதான். பாறை கல்வெட்டு இருக்கு, கோயில் கல்வெட்டுகள் இருக்கு, உலோக தூண்கள் இருக்கு. சரியா? இதெல்லாம் கல்வெட்டுகள் இதுல வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நாணய பயன்பாடு, ஒரு ராஜாக்களும் தங்களுடைய காலத்துல நாணயங்கள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாணயங்களும் நமக்கு ஹிஸ்டரி என்ன பண்ணிக்கலாம், அதுல இருந்து நம்ம டெடியூஸ் பண்ணி நமக்கு ஹிஸ்டரி நம்ம அறிவிச்சுக்கலாம். அடுத்தது பார்க்க பார்த்தீங்கன்னா நினைவு சின்னங்கள், இதெல்லாம் நம்ம பிற்காலத்துல உள்ளதுதான். இந்த பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன் ரொம்ப பழசு. இதுக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே வளர வளர ஹிஸ்டரி வளர வளர நம்மோடு சேர்ந்து வந்தது. அரண்மனைகள் இப்பவுமே நம்ம ஊரை சுத்தி பார்க்கும் போதே நம்ம இருக்கிற தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியிலே பார்த்தாலே நமக்கு நிறைய திருமலை நாயக்கர் மகால், இப்படிப்பட்ட நிறைய அரண்மனைகள் இருக்கு. அழிந்து போன நிலைமையில அரண்மனைகள் இருக்கு. அதன் மூலமா நம்ம வரலாறு தெரிஞ்சுக்க முடியும். கோட்டைகள் இருக்கு. கோட்டைகள்ங்கிறது ஒரு இராணுவ குடியிருப்புன்னு நம்ம சொல்ல முடியும். இராணுவ பாதுகாப்போட ராஜா தங்கியிருக்க இடம் தான் கோட்டை. அப்போ வேலூர் கோட்டைகள் இருக்கு, செஞ்சி கோட்டைகள் இருக்கு. இதுவும் நமக்கு வரலாறு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது. கோயில்கள், ஸோ அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாமே ரொம்ப பேட்டர்னைஸ்டா இருப்பாங்க, கோயில்கள் மீது ரொம்ப பக்தியா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால தஞ்சாவூர் கோயில் இருக்கு, தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, ஐராதீஸ்வரர் டெம்பிள் இருக்கு, இன்னும் நிறைய டெம்பிள், மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்கு, நிறைய கோயில்கள் இருக்கு. டெம்பிள்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் ஃபார் த ஹிஸ்டரி, அதை நம்ம மறக்கக்கூடாது. அப்புறம் ஸ்தூபி, நினைவு சின்னங்கள். இந்த சாஞ்சி ஸ்தூபி தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தூபி. அதை குறித்து என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு எக்ஸாம்பிள கொடுத்துருக்காங்க. மடாலயங்கள், ஸோ மதங்களுடைய தாக்கம். ஸோ ஒரு சமண மதம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சைவ மதத்தை அழிக்கிற அளவு கொண்டு போயிருச்சு. ஏனென்றால் சமண மதத்தின் மீது அதிகமான ஒரு பற்று இருந்ததுனால அதையே நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ராஜாக்கள் கூட அவங்களுக்கு சமண பள்ளிகளை ஏற்படுத்துறது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுடைய அந்த கதைகள் எல்லாம் நம்ம இந்த மாதிரியான பள்ளிகள், சமண பள்ளிகள் அல்லது மடாலயம், புத்த மடாலயங்கள், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பக்கம் இலக்கிய ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள்ல பார்க்கும்போது இதிகாசங்கள், பாடல்கள். ஸோ இந்த பாடல்களாகவும் இதிகாசங்களாகவும் வாய்மொழி இலக்கியமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லையா? ஸோ அப்படி நிறைய கதைகள் உண்டு. இதெல்லாம் இதிகாசங்கள் அல்லது பாடல்கள் நம்ம சொல்றோம். அடுத்து வெளிநாட்டு பயண குறிப்புகள், நிறைய டிராவலர்ஸ் வந்திருப்பாங்க ஃபாரினர்ஸ்ல இருந்து, அவங்க எல்லாமே டிராவலாக்ஸ் எழுதுவாங்க. ஸோ டிராவலாக்ஸ் எழுதும்போது இந்தியா என்னென்ன சூழ்நிலையில எப்படி எப்படி வாழ்ந்துச்சு, எப்படி எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் நமக்கு எழுதியிருக்காங்க. அதில் யுவான் சுவாங், மார்க்கோ போலோ, இவங்கெல்லாம் நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஆசிரியனுடைய நூல்கள், இப்போ திருக்குறள் இருக்கு, திருவாசகம் இருக்கு, இப்படிப்பட்ட நிறைய நூல்கள் இருக்கு. இது எல்லாமே நமக்கு இலக்கிய ஆதாரங்கள். திருவாசகம் கூட மத சார்புள்ள இலக்கியம் தான், ஆனால் திருக்குறள் மாதிரியான நூல்கள் பொதுவான உலக பொதுமறைன்னு போற்றப்படுது. ஸோ அதன் மூலமாகவும் நம்ம ஹிஸ்டரி என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், இல்லையா? ஸோ அதுல உள்ள ஒரு சில பாடல்கள் ராஜாவை பத்தி இருக்குது, அரசனை பத்தி இருக்குது. அப்போ அந்த காலத்துல அரசாட்சி நடந்திருக்குது, அரசன் முடியாட்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நாட்டுப்புற கதை பாடல்கள், இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க, தமிழ்ல படிச்சிருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தின கதை பாடல்கள்லாம் என்ன பண்ணும் இருக்கும். இது பெரிய அளவுல எழுதப்பட்டதா இல்லைனாலும் செவி வழி இலக்கியமா, வாய்ச்சொல் இலக்கியமா உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கும். அது உலகம் ஃபுல்லாவே இப்படிப்பட்ட கதைகள் உண்டு. சரியா? மத சார்புள்ள இலக்கியங்கள் பார்க்கும்போது இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள். இதிகாசங்கள் பார்க்கும்போது ராமாயணம், மகாபாரதம்,
மணிமேகலை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய நாவல்ஸ், அதான் இதிகாசங்கள் நாவல்ஸ். ஆனால் அட் த சேம் டைம்ஸ் அது வந்து ஒரு மதத்தை வந்து நேரடியாக வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சார்ந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது பக்தி இலக்கியங்கள்னு சொல்லும்போது தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இந்த மாதிரியான இது எல்லாமே நமக்கு ஹிஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும். இப்போ அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இதில் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஸ்ட்ரியை எடுத்து எழுதுவாங்க. சரியா? ஏற்கனவே நமக்கு முன்னாடி இப்போ உள்ள காலம் மாதிரி நமக்கு நியூஸ் பேப்பர்ஸ் இருந்திருக்காது, மேகசின்ஸ் இருந்திருக்காரு, புக் யாரும் எழுத போகிறதில்லை. அப்போ இப்படி அவங்க விடுற எச்சங்கள், அவங்க விட்டுட்டு போகிற ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு உதவி இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள், குகை ஓவியங்களை பற்றிய ஒரு பாக்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது, அதில் நீங்கள் புக்கில் பார்க்க முடியும். அந்த பாறை ஓவியங்கள் பண்டைய கால மக்கள் வந்து எங்கே வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டியல்னா வேற ஒன்றும் இல்லை, கல்வெட்டை பற்றிய படிக்கும் பாடப்பிரிவு, அதான் கல்வெட்டியல். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துக்கோங்க. எபிகிராஃப்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது தம்மா அப்படிங்கிற ஒரு வேர்டு, அது வந்து ஒரு பிராகிருத மொழி. பிராகிருதம் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருதத்தினுடைய இன்னொரு ஃபார்ம் தான் பிராகிருதம். ஸோ இந்த பிராகிருத மொழியில வந்து தம்மா அப்படின்னு என்ன அர்த்தம்னா தர்மம்னு அர்த்தம். ஒன்று அதான் நம்ம ஊர்ல தர்மம்னு சொல்றோம் இல்லையா, அறநெறி. சரியா? தர்மம் தலை காக்கும், அது தர்மம். ஸோ தம்மா அப்படிங்கிற வார்த்தை பிராகிருத மொழியிலிருந்து என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு. சரியா? ஸோ புத்தரும் அவருடைய தம்மமும் அப்படின்லாம் ஒரு புக்கு எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த தம்மம் அதெல்லாம் ஒன்று தான். சரியா? அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க பேரரசர் அசோகர் அப்படின்ட்டு ஒரு புக்கு ஃபுல்லாக டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மன்னன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை, அதாவது இந்த பதவியின் மீது ஆசை இல்லாமல் போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அசோகர் தான். ஸோ அந்த கலிங்க போர் அப்படின்னு ஒரு போரில் வந்து ஆறா ஓடுது, ரத்தம்லாம் அவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்தவுடனே அதெல்லாம் பார்த்துட்டு மனம் உடைஞ்சு இனிமே நான் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போரை வெறுத்த ஒரு மன்னன் தான் அவர் வந்து புத்த மத ஆட்சியில் ஆசியா ஃபுல்லாக புத்த மதத்தெல்லாம் தழுவி புத்த மதம் தழுவுறதுக்கு நிறைய மிஷினரிஸ் அனுப்புறாரு. இன்னும் நிறைய காரியங்கள், விலங்குகளுக்கு ஒரு மருத்துவமனை அமைச்சு தந்தாரு, வெட்டினரியன் ஹாஸ்பிட்டல் அமைச்சு தந்தாரு. அதுக்கப்புறம் இந்த அசோக சக்கரம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். நம்மளுடைய மூவர்ண தேசிய கொடியில சென்டர்ல ஒரு அசோக சக்கரம் இருக்கும். அதுவும் இவருடைய காலத்துல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதுதான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இவர் 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது 1901 அதுல தான் 20ஆம் நூற்றாண்டு, 1901 இருந்து 2000 வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு. அந்த 20ஆம் நூற்றாண்டுல பார்க்கும்போது அப்பதான் இவரை பத்தின செய்தியே வெளி உலகத்துக்கு தெரிய வரும். ஏன்னா அது வரைக்கும் இவர் இப்படி ஒரு மன்னர் இருந்தாருங்கிறதே இந்த உலகத்துக்கு தெரியாம என்ன இருந்துச்சு. அது ஒரு பெரிய லேக் தான் நமக்கு. சரியா? ஸோ வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல இவரை வெளியே கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அவர் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அசோகர் குறித்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அது என்ன புக்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய காரியங்கள் சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கற்றூன், அந்த சாரநாத்துடைய கற்றூன்ல இருக்கிற மேல் பகுதியில் இருக்கிற நான்முக சிங்கம், அதுதான் இப்பவும் நம்முடைய இந்திய அரசினுடைய லட்சணையா இருக்கு. லட்சணைனா எம்பலம். சரியா? ஸோ அந்த சாரநாத் தூணுடைய டாப்ல இருக்கும்போது ஒரு பக்கம் குதிரையும் ஒரு பக்கம் யானையும், யானை பலமும் குதிரை வேகமும், சென்டர்ல பார்த்தீங்கன்னா அந்த 24 ஆரங்கள் கொண்ட அந்த சக்கரமும் இருக்கும். இதுதான் நம்ம இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய லட்சணையா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். சாஞ்சி ஸ்தூபியை பற்றியும் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இது அசோகர் வந்து ஒரு பெரிய ஒரு மன்னர், அவரை குறித்து ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. சரியா? மற்றபடி நமக்கு ஹிஸ்ட்ரி புக்ல அசோகரை பற்றி ரொம்ப படிக்க மாட்டோம். சின்ன டேட்டாஸ் தான் இந்த மாதிரியான அவரை பற்றி இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நீங்க வாசித்து யூ டேக் யுவர் ஓன் ரிஸ்க் டு ரீட். சரியா? நம்ம ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்போம், சின்ன கிளாஸ் தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற வந்து நாணயங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் பயண குறிப்பு, நாட்டுப்புற கதைகள், இது எல்லாவற்றையும் வச்சுதான் நம்ம ஒரு ஹிஸ்டரி என்ன பண்ண முடியும்னா எழுத முடியும். சரியா? ஸோ அது கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. நேற்று சொன்னாங்க தமிழ் கிளாஸ்ல கலைச்சொற்கள் ரொம்ப முக்கியம்ட்டு. கலைச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதாரங்கள் அப்படின்னா சோர்சஸ்ன்னு அர்த்தம். சரியா? சோர்சஸ், எந்த ஒரு ஆதாரம். சரியா? ஒரு கொலையாளி இருக்கான்னா அவன் கொலைகாரன் நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல, அதுதான் அந்த ஆதாரம், சோர்ஸ். முன்னோர்கள், நம்முடைய ஆன்செஸ்டர்ஸ். சரியா? நம்மளுடைய முன்னோர்கள், அதான் ஆன்செஸ்டர்ஸ்.
அப்புறம் தம்மா அப்படிங்கிற வேர்டுக்கு தர்மா அப்படின்னு அவங்க இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி. அது நினைவு சின்னம், மோன்யூமெண்ட். ஓகேவா? ஸோ நீங்க வந்து மோன்யூமெண்ட் நிறைய இடத்துல நீங்க பார்க்க முடியும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு நினைவு சின்னம் என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்தூபியா ஏதோ ஒன்று கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மோன்யூமெண்ட், நினைவு சின்னம் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஏதாவது ஒரு அரச, இப்ப கங்கை கொண்ட சோழபுரம்ல ஒரு கோயில் இருக்கும், அது வந்து இந்த கங்கை வரைக்கும் போய் அவர் வந்து வின் பண்ணிட்டு வந்ததுனால என்ன பண்ணுவார், கட்டுவார். ஒரு நினைவு சின்னம் தான், ஆனால் ஒரு கோயில என்ன பண்ணி கட்டியிருக்காரு. இது இல்லாம நம்ம கட்டுறதும் மோன்யூமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்புறம் கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன். சரியா? ஸ்கிரிப்ட்னா தெரியும், எழுதுறது இல்லையா, ஸ்கிரிப்ட். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன பண்ணுறது, கல்வெட்டு. அப்புறம் ஹிஸ்டோரியன், வரலாற்று ஆசிரியர், நமக்கு தெரிஞ்சது தான். சரியா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட், வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. தயவு செய்து இதுதான் நமக்கு இங்க சொல்லியிருக்குன்னு விட வேண்டாம். யூ ஷுட் ரீட் யுவர் செல்ஃப். அந்த நீங்க ரீட் பண்ணும்போது நான் சொன்னதும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். சரியா? ஸோ புரோட்டோ ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு டைம் நாலேஜ் சொல்லணும்னு நினைச்சேன். வரலாற்றினுடைய தொடக்க காலம், அதாவது வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் என்ன சொல்றாங்க, புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம், ரெண்டுக்கு இடையில. ஓகேவா? புரோட்டோ ஹிஸ்டரி. வரலாறு ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி என்ன வரலாறுனே தெரியாது, எனக்கு இடையில ஒரு பகுதி இருக்குதுங்களா, அதான் புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். தயவு செய்து இன்னைக்கு ரீட் பண்ணிருங்க. ஓகேவா? இன்னைக்கு ரீட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி, உங்க புக் இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணி, இல்லை பிடிஎஃப் இருந்ததுன்னா நீங்க ஒன்றும் பிடிஎஃப் இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க வந்து டிஎன் தமிழ் மீடியம் சோசியல் சயின்ஸ் 6th புக்குன்னு அடிச்சாலே உங்களுக்கு வந்து வந்துடும், அல்லது இங்கிலீஷ் மீடியம்னு அடிச்சாலே உங்களுக்கு புக் வந்துடும். சரியா? பிடிஎஃப் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்க ஃபோன்லேயே வாசித்துக்கலாம், அல்லது கொஞ்சம் பெருசாக வாசிக்கணும், லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். புக்கு இல்லை அப்படின்னு தயவு செய்து நீங்கள் சொல்லவே வேண்டாம். எல்லா புக்குமே உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கு. எல்லா புக்குடைய பிடிஎஃப்பும் கிடைக்கும். எவ்வளோ ஜூம் பண்ணாலும் உடையாது, கிளாரிட்டியாக இருக்கும். அதனால நீங்கள் ஒருவேளை கண்ணு எனக்கு ரொம்ப பிடிஎஃப்ஸ் படிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது, நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் அழகாக வாசிக்கலாம். ஸோ தயவுசெய்து இன்னைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாசித்துருங்க. இது ஃபுல்லாக வாசிக்கிறது எனக்கு 1 hour கூட ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் 6ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு வேணால் ரொம்ப நேரம் ஆகும், உங்களுக்கு கண்டிப்பாக ஆகாது. சரியா? அடுத்து 2வது பாடம் பார்த்தீங்கன்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. ஸோ பரிணாம வளர்ச்சி பொதுவாக சயின்ஸில் இருக்கும், சோசியலில் ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியோடு கூட சேர்ந்து அவங்களுடைய சோசியல் பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆச்சு, அதுதான் இங்கே இதில் நம்ம படிக்கிறோம். சரியா? இப்போ 132 பேஜ் நம்பரில் இருக்குது. அதில் நீங்கள் எப்போ போல நீங்கள் கற்றலை நோக்கங்கள் வாசித்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே போகணும். அதில் பார்த்தீங்கன்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமி தான் இருந்துச்சு. சரியா? அப்படி சொல்கிறாங்க, அப்படி நம்பிக்கை. அடுத்தது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் மனுஷன் நடக்க ஆரம்பிச்சானா. அது வரைக்கும் எப்படி நடந்தான்னு தெரியல, 4 காலில் கூட நடந்திருக்கலாம். ஸோ 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் என்ன பண்ண நடக்க ஆரம்பிச்சிருக்கிறான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமி ஃபுல்லா பரவியாச்சு. ஏன்னா அந்த காலத்துல ஒரே கண்டமா தான் இருந்துச்சு, பாஞ்சியா அப்படின்னு ஒரு கண்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பிரிஞ்சு அந்த உலகம் வந்து பெருசா வேற வேற பகுதியா மாறிச்சு. அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த பாஞ்சியா கண்டம் பிரிஞ்சு இமயமலையில அந்த காலத்துல தான் உருவாச்சு. கோண்டுவானாங்கிற நிலப்பகுதியெல்லாம் சேர்ந்து, அதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த டைம்ல உலகமே அப்படி மக்கள் பரவி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பரவி வாழும் பொழுதும் அவனுடைய தொழில் என்னன்னா ஹண்டிங் தான், வேட்டையாடுறது தான். ஏன்னா வேட்டையாடி அந்த உணவை வந்து பச்சையாக தான் முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தீயில வெந்த ஒரு விலங்குகளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வேட்டையாடி மேனுவலா போய் வேட்டையாடி ஒரு இதையா பிடிச்சி வேட்டையாட ஆரம்பிச்சான். அப்போ வேட்டையாடினவனுக்கு அதோட அடுத்த அப்டேட்டா வந்ததுதான் விவசாயம். ஸோ அங்கே ஒரு பகுதியில் இருப்பான், அந்த பகுதியில் வேட்டையாடி முடிச்சு விலங்குகள்லாம் ஓரளவுக்கு அழிவு தெரிதா வளர்ந்தோடனே அடுத்த இடத்துக்கு போவான். அப்படி சுத்தி நாடோடியா இருந்தவன் ஒரு ஆற்றின் பக்கத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நீர்நிலைகள் இருக்கிற பக்கத்துல விவசாயம். அப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சது 8000 வருஷத்துக்கு முன்பதாக தான். அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தா சுத்திட்டே தான் இருந்தோம் நம்ம. ஓகேவா? அடுத்தது நாகரிகம். இந்த வேளாண்மையோடு சேர்ந்து நமக்கு நாகரிகமும் வளர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான். அல்லது மனுஷனுடைய உண்மையான வரலாறு நமக்கு எவ்வளவு நாள் தெரியும்னா 5000 வருஷமா தான் தெரியும். அந்த 5000 வருஷத்துக்கு முன்பதாக தான் சிவிலைஸ்டு பீப்புள், நாகரிகம் அடைந்த மனிதன் எப்படி வாழணும், எப்படி வீடு கட்டணும், எப்படி விவசாயம் பண்ணணும், எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், கழிவுகளை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இப்படி சிவிலைஸ்டு மனுஷன் வந்தது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 இயர்ஸ் பேக் தான். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ரோன் அப் ஆயிட்டோம், நல்லா டெவலப் ஆயிட்டோம். ஓகேவா? அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க.
இதுல வந்து ஒரு டைம் மிஷின் கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க. டைம் மிஷின் உண்டா இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுல வந்து ஒரு இந்த சின்ன பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக 6th லெவல்ல அப்படி ஒரு டைம் மிஷின் பத்தி சொல்லியிருப்பாங்க, அது வேண்டாம். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். ஸோ இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? மனுஷனை பற்றிய படிப்பு தான் ஆந்த்ரோபாலஜி, அதுதான் சொல்லியிருக்காங்க. தொல்லியல், ஸோ தொல்லியல் தான் நம்ம ஏற்கனவே போன பதில பார்த்தோம் இல்லையா? தொல்லியல் எச்சங்கள்ல இருந்தா ஹிஸ்டரியை டெடியூஸ் பண்ண முடியும், அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் 134ல மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகள் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன், முக்கியமானதுதான். ஃபர்ஸ்ட் மனிதன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கான்னு பார்க்கும்போது ஆஸ்ட்ரலோபித்தஸ் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்திருக்கான். 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்ததா சொல்லப்படுது. தொடக்க கால மனுஷன் கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்திருக்கான், சரியா? அதுக்கப்புறம் மனிதன் மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். நடக்க கற்றுக்கொண்டான், அப்பதான் நடக்க ஆரம்பிட்டான். அடுத்தது பாத்தீங்கன்னா நியாண்டர்தால் மனிதன், இவன் வந்து முழுமையான மனிதர்கள் கிடையாது. ஒரு 13 லட்சம் ஆண்டுகள்ல இருந்து 1,30,000 ஆண்டுகள் முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பதா வரைக்கும், அதுல இருந்து 40,000 ஆண்டுகளுக்குள்ள வாழ்ந்திருக்கான். இது வந்து கரடுபுரடான கருவிகளை செஞ்சு வேட்டையாட பயன்ட்டான். இறந்தவர்களை புதைக்கணுங்கிற அளவுக்கு அவனுடைய அறிவு வளர்ந்துருச்சு. ஜெர்மனி பகுதிகளை இவனுடைய இது கிடைக்கும். இப்ப கேட்கலாம், நியாண்டர்தால் மனிதன் எந்த பகுதியில கிடைச்சிருக்கு சான்றுகள்னா எங்க சொல்லப்பட்டிருக்கோம்? இறந்தவர்களை பற்றி வந்து ஜெர்மனியில கிடைக்குது அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஹோமோ ஹேபிலஸ் அப்படின்னு வந்து 2.3 மில்லியன் வருஷத்துல இருந்து 1.4 மில்லியன் வருஷம் வரைக்கும் இருந்திருக்கான். அவன் தொடக்க கால மனிதன், கொஞ்சம் என்ன ஆயிட்டான், முன்னேறிட்டான், சரியா? அடுத்தது ஹோமோ எரக்டஸ் 1.8 மில்லியன் வருஷத்துல என்ன பண்ணிருக்கான், இருந்திருக்கான். இவனும் வந்து என்னன்னா நெருப்பு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான், நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சான். அது வரைக்கும் கொஞ்சம் குனிஞ்சி குரங்கு மாதிரி இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தவன், அந்த கொரில்லா மாதிரி நடந்துட்டு இருந்தவன் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சது இப்போதான். நெருப்பினுடைய பயன், ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பயன், நம்ம வரும்போது பார்ப்போம். அடுத்தது நியாண்டர்தால் மனிதன் சொல்லிட்டேன். ஹோமோசாப்பியன்ஸ், இப்போ இருக்கிற நம்ம தான் ஹோமோசாப்பியன்ஸ், சுயமாக சிந்திக்கும் மனிதன், சரியா? இன்டெலிஜென்ஸ், அவனுடைய 6வது அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சான். ஸோ மனிதனுடைய வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பியாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான். ஸோ மனித நாகரிகத்துடைய தொட்டில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கால இருந்து தான் ஆரம்பிக்கும், சரியா? ஆப்பிரிக்கால இருந்து தான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த மத்திய பகுதி, உலகினுடைய மத்திய பகுதி, இப்போ இந்த இஸ்ரேல் தேசம்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஈரான், ஈராக், இஸ்ரேல், அங்க இருந்து தான் அவங்களுடைய பயணமே ஆரம்பிக்கும். ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் மேல வரும், சரியா? ஸோ அந்த பகுதியில தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பரவ ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி நீங்க உங்களுடைய புக்ல வந்து நீங்க வாசித்துக்கலாம், நீங்க உங்களுடைய PDF பார்த்துக்கலாம், சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் படிப்பது தொல்லியல். தொல்லியல்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அப்படின்னு தொல்காப்பியம் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பழமையான அப்படின்னு அர்த்தம், தொன்மையானது. தொல்லியல்னா என்னன்னா அதான் அர்த்தம், அதை சொல்லியிருக்காங்க. மானுடவியல், நான் சொன்னேன் இல்லையா, ஆந்த்ரோபாலஜி. அதுனா ஆந்த்ரோபாலஜிங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை, 2 வார்த்தை, ஒன்னு ஆந்த்ரோபோஸ், இன்னொன்னு லோகோஸ். ஆந்த்ரோபோ அப்படின்னா மனுஷன் அர்த்தம், லோகோஸ்னா என்னது என்பதனுடைய பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். இரண்டையும் சேர்ந்தா ஆந்த்ரோபாலஜி வந்து மனுஷனுடைய வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் த மேன்கைண்ட், ஓகே? அதுதான் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமக்னான்ஸ் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. குரோமக்னான்ஸ் அப்படிங்கிற ஒரு மக்கள் கூட்டம் பிரான்ஸ்ல இருந்த லாஸ்காஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, கேட்கலாம், சரியா? டேட்டாஸ் தான், டேட்டாவை நீங்க மனசுல வச்சே ஆகணும். அப்புறம் பேஜ் நம்பர் 136ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல எப்படி மனுஷன் பரவுனான்னு போட்டிருப்பாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஈரான், ஈராக் அந்த பகுதியில இருந்தா அந்த புள்ளி ஆரம்பிக்கும், அப்படியே பரவி 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 எந்தெந்த வருஷ இடைவெளியில அங்கங்க போய் சேர்ந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தது எப்போ, அதுக்கு மேல ஏசியாவினுடைய நார்த் பகுதி எப்போ போனாங்க, சவுத் அமெரிக்கா எப்போ போனாங்க, நார்த் அமெரிக்கா எப்போ போனாங்க, இது எல்லாமே அதில் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருப்பாங்க. யூ கேன் சி, சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த இதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. நிமிர்ந்த தலை மற்றும் இருங்கான்களை பயன்படுத்தி நடப்பது, கட்ட விரல்களை பயன்படுத்துவது. நம்ம மனுஷனுடைய ஸ்பெஷல் என்னன்னா 4 விரலுக்கு எதிர்த்த கட்ட விரல் எதிர்ப்பா இருக்கும், எதிர் சைடுல இருக்கும். ஒரே பார்க்கும்போது ஒரே சைடுல இருக்கும், ஆனா பயன்படுத்தும் போது நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா வச்சு பயன்படுத்துவோம். அந்த கட்டை விரலுடைய பயன்பாடு தான் மனுஷனை இந்த அளவுக்கு உயர்த்திச்சுன்னு சொல்லுவாங்க. பிளஸ் மூளையை வந்து அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சது
ரொம்ப ஒரு விஷயமா, ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அதுல ஒரு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. மனிதர்களும் அவருடைய வாழ்விடங்களும் கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது, மனசுல வைக்க வேண்டியது. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன் எங்க இருந்தான்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன் ஆப்பிரிக்காவும் ஆசியாவும். சரியா? நியாண்டர்தால் வந்து யூரோஷியா, அதாவது யூரோப்பா அல்லது ஏஷியா, அங்க இருந்தான். குரோமாக்னான்ஸ் இப்பதான் பார்த்தோம், பிரான்ஸ்ல என்ன பண்ணான், வாழ்ந்தான். அதுக்கப்புறம் பீகிங் அப்படிங்கிற இடத்துல, பீகிங் அந்த வார்த்தையே பாத்தீங்களா, இந்த சைனீஸ் வேர்டு மாதிரி இருக்கு, ஜிங்பிங் அந்த மாதிரியான வார்த்தை. ஸோ அவன் சைனால என்ன பண்ணியிருந்தான், இருந்தான். ஹோமோ சாப்பியன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஆப்பிரிக்கா பகுதியில இருந்தா நம்ம இப்போ இருக்கிற ஹோமோ சாப்பியன்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹடல்பர்க் மனிதன் லண்டன்ல இருந்தான். சரியா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவியலாளர்களுடைய கூற்றுப்படி மனுஷன் வந்து இப்ப எல்லாமே ஒரு காலகட்டத்துல வாழ்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரே காலகட்டத்துல ஒரு சில விதமான மனிதர்களும் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள நடந்த போர்ல ஜெயிச்சு வந்ததுதான் நம்ம. சரி, அவங்களுக்கு புரிய நினைக்க, எல்லாருமே ஒரே காலகட்டத்துல வாழல. ஆனா ஒரே காலகட்டத்திலேயே ஒரு சில மக்கள் இனங்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே போட்டிகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்றாளர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேட்டையாடும் முறைவை, அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழி தோண்டி அதுல விலங்குகளை உழ வச்சு அதை கொண்டு சாப்பிடுவாங்க. குழுவா போய் வேட்டையாடுவாங்க. சரியா? ஒரு 20ல இருந்து 30 பேர் தான் சேர்ந்த ஒரு குழுவா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஸோ மனிதன் வந்து ஒரு சமூக விலங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சமூகம் தான். அதுக்கப்புறம் செதுக்கும் கலை, கத்தி எப்படி செய்யறது, மெட்டல் பயன்படுத்த ஆரம்பிக்கல, ஆனா பாறைகளையே எப்படி நம்ம வந்து செதுக்கி கூர்மையா மாத்துறது அப்படிங்கிறதுலாம் மனுஷன் இந்த காலத்துல கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, தீப்பெட்டியையே பயன்படுத்தாம நெருப்பை உருவாக்குறது. இந்த காலத்துல தான் நமக்கு தீப்பெட்டி, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தீப்பெட்டி கிடையாது. கூழாங்கற்கள் அல்லது மரக்குச்சிகளை உரசி தான் என்ன பண்ணுவாங்க, ஃபயர் உருவாக்குவாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சில கிராமங்கள்ல தீப்பெட்டி இல்லாமே தீ பற்ற வைக்கிற பழக்கம் இருக்குதான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி, இதை கேட்கலாம். சரியா? அடுத்தது சக்கரம் உருவாக்குனது, டயர்ல வீல், அந்த வீல் உருவாக்குனதுங்கிறது வந்து வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. சரியா? இது உருவாக்குனதுனால தான் டிரான்ஸ்போர்ட்டு ஈஸியாச்சு. அப்புறம் பானை செய்யறது ரொம்ப முக்கியம். பானை செய்யும்போது சக்கரம் வேணும், சுத்திக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அந்த பானையுடைய ஷேப் வரும் இல்லையா. அப்போ அந்த பானை செய்யறதுக்கு இந்த சக்கரம் தான் அதிகமாக பயன்படுச்சு. டிரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா பொருளும் கொண்டு போறதுக்கு வாங்குறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. சக்கரம் கண்டுபிடிச்சது பெரிய வெற்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பானை, அந்த பானை சக்கரத்தை பயன்படுத்தி பானை என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. ஒரே ஷேப்னால அழகான பானை களிமண்ணால செஞ்சு சுட்டு அதை வந்து உறுதிப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட டெக்னாலஜி, அவங்களுக்கு நாலேஜ் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கீழ்வளை விழுப்புரம் அப்படிங்கிற மாவட்டத்துல அடுத்த பக்கத்துல நீங்க 140ஆம் பக்கத்துல பார்க்க முடியும். விழுப்புரத்துல வந்து ஒரு படம் டிராயிங் ஆர்டிஸ்ட் கிடைக்குது, இது ஆர்ட் கிடைக்குது. உசிலம்பட்டி மதுரையில ஒரு ஆர்ட்டு, குமுதி, மாவடைப்பு, பொறிவரை, எல்லா இடத்துலையுமே மனுஷன் வரைஞ்ச பாறை ஓவியங்கள் கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாமே ரொம்ப வருஷம், பல வருஷத்துக்கு, பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. சரியா? ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 குகைகள் என்ன பண்ணுதான் கிடைக்குது, பாறை ஓவியங்கள். மனுஷன் வாழ்ந்தது கிட்டத்தட்ட ஒரு 750 குகைகளை பற்றி நமக்கு இருக்கு. அதில் 500 குகைகளில் பாறை ஓவியங்கள் இருக்கு. சரி, அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, நேரம் போயிருக்காது, நைட் ஆனோடனே வீட்டு உள்ள வந்து அடைஞ்சிருவாங்க. ஸோ அவங்க நேரப்போக்குக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா விவசாயம், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்கிறத விட இன்வென்ட் பண்ணல, கண்டுபிடிச்சாங்க. ஸோ இன்வென்ட்டுங்கிறது புதுசாக கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவரி. ஸோ டிஸ்கவர் பண்ணாங்க. அப்போ மரம் தான், ஒரு விதை தான் என்ன ஆகுது, முளைக்குது, அதுலேருந்து அதை மாதிரியே நிறைய தானியங்கள் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து நம்ம ஆதி மனிதர்கள் தான். ஸோ ஆற்றங்கரையில் வாழ்ந்தா நல்லா என்ன பண்ணுது, விவசாயம் நல்லா செழிக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு விதையில இருந்தா நமக்கு நிறைய கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நீரிழைந்த பகுதிகளில் வாழும்போது நல்லா வளருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. வண்டல் மண்ணில் நல்லா செழிப்பா வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ விவசாயம் ஒரு பெரிய இது. விவசாயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து கல்லால வீடு கட்டி ஒரே இடத்துல வாழ ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடிசை அல்லது வந்து ஒரு டெம்பரரி ஷெல்டர்ஸ் தான். ஸோ கொஞ்ச நாள் இருப்பாங்க, அது அப்புறம் அந்த இடத்த காலி பண்ணி போயிடுவாங்க, ஆடு மாடுகளை ஏதாவது மேய்ப்பாங்க, அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஸோ மனுஷன் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் ஒரு இடத்துல தங்கி வாழ ஆரம்பிச்சான். அதை தான் நம்ம நீங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விவசாயத்துல தான் ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகும். நீர்ப்பாசன வசதிகளை கற்றுக்கிடுவாங்க,
அதுக்கப்புறம் வந்து ஒரு தானியங்கள் விளையும் போது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிற அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து காட்டு விலங்குகள் வந்து அந்த பயிர்களை அழிக்கும் போது அதை நம்ம தடுக்கணும். ஸோ நாயை பயன்படுத்துறதுக்கு கற்றுக்கொண்டாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுதான் நம்ம வந்து மனிதர்கள் வந்து ஆடு, மாடு, கோழி இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு டொமஸ்டிக்கா எதெல்லாம் நம்ம டொமஸ்டிகேட் பண்ண முடியும். சிங்கம் முடியாதான் நம்ம என்ன பண்ண முடியாது, டொமஸ்டிகேட் பண்ண முடியாது. அது இல்லாம மற்ற விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நம்மளோட ஒரு நட்பா பழகுற விலங்குகள் இல்லையா, இதெல்லாம் அதோட சேர்த்து என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க. ஸோ விவசாயம் அதை நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அடுத்ததுக்கு நம்ம அதுல இருந்து விதை தானியம் எடுக்கணும்னு சொல்றது, கரெக்டான காலத்துல அதை பயிரிடணும். இந்த ஒரு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் பிசினஸ் வந்துச்சு. பிசினஸ்ங்கிறது வந்து நிறைய சேரும்போது அதை விற்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் வந்துச்சு. அப்படி ஒரு ஸ்டெப்பாக தான் மனுஷனுடைய வளர்ச்சி என்ன பண்ணிச்சு இருந்துச்சு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் தயவு செய்து ரீட் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கால இயந்திரம் அப்படின்னா டைம் மிஷின் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பரிணாம வளர்ச்சினா இவால்யூஷன், சரியா, பரிணாம வளர்ச்சி. பிரிடேட்டர்னா வேட்டையாடி உண்கிற விலங்குகளை பிரிடேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இறை பிடி துண்ணி